ஃபாரின் பிளேயர்ஸ் இந்த ரிட்டன்ஷன் சொல்லும்போது நிறைய பேர் ஆண்ட்ரே ரசல் ரிலீஸ் பண்ணது வந்து சர்ப்ரைஸா இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் எங்க வீடியோல வந்து அதான் சொல்லியிருந்தோம். நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா கேகேஆர் ரிலீஸ் பண்ணுவாங்க சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு அப்படின்ட்டு. அது காரணம் என்னன்னா அவர் இந்த லெகசி தாங்க. ஏன்னா எல்லா இடத்துல உலகத்துல எங்க போனாலும் நைட் ரைடர்ஸ் பிரான்சைசி வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கிற 2 பிளேயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நரைன் அண்ட் ரசல். கண்ணை மூட்டு பிக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மீதி பிளேயர்ஸே யோசிப்பாங்க அப்படின்றப்போ அந்த ரசலை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சதே ஒரு பெரிய விஷயம். அதுவுமே வந்து மெகா ஆக்ஷன்ல ரீட்டைன் 12 crores கொடுத்து ரீட்டைன் பண்ண ஒரு பிளேயர். ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா போன சீசன்ல இவங்க ரிங்கு சிங், ரசல், ரமன்தீப் சிங் 3 பேருமே சேம் கேலிபர்ல பினிஷ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரசலுக்கு ஒரு லெக் ஸ்பின் வீக்னஸ் இருக்கு. அது நம்மளுக்கே தெரியும். ரமன்தீப் சிங்க்கும் அந்த வீக்னஸ் இருக்கு. ரிங்கு சிங் சூப்பரா ஆடிட்டு இருந்தார் 2024 வரைக்கும் as a finisher-ஆ. அவரை கொண்டு வந்து நம்பர் 5ல ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க which didn't work for KKR. சோ இப்ப இருக்கிற அபிஷேக் நாயர் இருந்துகிட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ரசல் நீ போப்பா எனக்கு வேண்டாம். நான் வளர்த்த பையன் ரிங்கு சிங் எங்க ஆட வைக்கணும்னு எனக்கு தெரியும். நம்பர் 6 நம்பர் 7 தான் கரெக்டான ரோல். அவனை நாங்க ஆட வச்சுக்கிறேன். உனக்கு லெக் ஸ்பின் வீக்னஸ் இருக்குன்னா நீ எங்க வந்து லெக் ஸ்பின் ஆட மாட்டாங்களோ அங்க போய் நீ ஆடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமுச்சு விட்டாரு. சரிங்களா? அது இல்லாம அவங்க மெயினா ரசல் எதுக்கு யூஸ் பண்றாங்க, ஒரு ஹிட்டிங் கேப்பபிலிட்டி, அதை தாண்டி பவுலிங்க்கும் டெத் ஓவர்ஸ்க்குலாம் யூஸ் பண்றாங்க. அதுக்கு பதில் ஒரு நல்ல ஃபாஸ்ட் போலரா ஆடுங்களேன், ஃபாரின் ஃபாஸ்ட் போலரா ஆடுங்களேன். ஆமா, அவ்வளவுதான், சிம்பிள். இவங்களுக்கு வந்து பினிஷர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஃபாரின் ஃபாஸ்ட் போலர்ஸ் எடுங்களேன். ஓகே, கரெக்ட். அதுதான் ரசல் வந்து அவரோட பிளாக் எண்ட் ஆஃப் த கரியருக்கு வந்துட்டாருங்க. இதுக்கு மேல வேற நிறைய இன்ஜுரி ப்ரோனா கூட இருக்காருன்ற பட்சத்துல ரசல் தேவையில்லை அப்படின்றது எங்களோட கருத்து.